அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th வீக்குடைய கிளாஸ் 4 தமிழ் மீடியம். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குது. ஸோ நியூ டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு யாராவது ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th வீக்குடைய கிளாஸ் 4. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா உற்று நோக்கல் முறை. பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்தறிந்தல் உற்று நோக்கல் எனப்படும். அதாவது ஒருத்தருடைய நடவடிக்கையை வந்து பண்ணாக்கா நடத்தையினை கூர்ந்து கவனித்தறிந்து அதுபடி சொன்னால் அதுக்கு பேர் உற்று நோக்கல் முறை அப்படின்னு பேர். ஸோ சிறு குழந்தைகள் விலங்குகள் போன்றவற்றின் நடத்தையின் இயல்புகளை அறிய இம்முறை பயனுள்ளதாகும். ஸோ இந்த உற்று நோக்கல் முறை எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா சிறு குழந்தைகள் விலங்குகள் இவற்றுடைய நடத்தையை வந்து பண்ணாக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பண்ணாக்கா இது பயனுள்ளதாக இருக்குது. கல்வி உளவியலிலும் இம்முறை சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. கல்வி உளவியலிலும் இம்முறை சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்களது இயல்புகளை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் இம்முறையை பயன்படுத்துகிறார். மாணவர் இயல்புகளை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் இந்த உற்று நோக்கல் முறை வந்து பண்ணாக்க யூஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நடத்தை வரையறுக்கப்பட்ட கால இடைவெளியில் எத்தனை தடவை நிகழ்கிறது என்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்னென்ன நடத்தைகள் வெளிப்படுகின்றன என்றும் ஆராய்ந்தறிய உற்று நோக்கல் முறை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நடத்தை வரையறுக்கப்பட்ட கால இடைவெளியில் எத்தனை முறை நடக்குது, என்னென்ன நடத்தைகள் வெளிப்படுகிறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா ஆராய்ந்தறிய தான் வந்து பண்ணாக்கா உற்று நோக்கல் முறை பயன்படுகிறது. உற்று நோக்கல் முறையை பயன்படுத்தும் போது அதில் 4 வித செயல்நிலைகள் இடம்பெறுகிறது. உற்று நோக்கல் முறையில் 4 விதமான செயல்நிலைகள் இடம்பெறுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பண்ணாக்கா புலன்காட்சி அப்படின்னு சொல்லுவோம். நடத்தையை உணர்தல். இரண்டாவது நடத்தையை குறித்து கொள்ளுதல். புறவய தன்மையோடு இருப்பதற்கு குறியீடு பட்டியலை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலன்காட்சி, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடத்தையை குறித்து கொள்ளுதல், மூன்றாவது சேகரிக்கப்பட்ட நடத்தை கூறு விவரங்களை பகுத்து ஆராய்தல். என்னென்ன விவரம்லாம் சேகரிச்சோமோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகுத்து ஆராய்தல், நான்காவது பொது உண்மைகளை பெறுதல். ஸோ இங்கே பங்கேற்கா உற்றுநோக்கல், இயற்கையான செயற்கையான உற்றுநோக்கல், திட்டமிடப்பட்ட எதேச்சையாக நிகழ்ந்த உற்றுநோக்கல் என பல வகை உற்றுநோக்கல்கள் உண்டு. இப்போ உற்றுநோக்கல்களில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்கேற்கா உற்றுநோக்கல், இயற்கையான செயற்கையான உற்றுநோக்கல், திட்டமிடப்பட்ட எதேச்சையாக நிகழ்ந்த உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகை இருக்குது. உற்றுநோக்கல் முறையை செம்மைப்படுத்துதல். உற்றுநோக்கல் முறை எப்படி வந்து பண்ணாக்கா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா நோக்குவோர் அப்சர்வர்ஸ் பலர் ஒரே காலத்தில் ஒருவனது நடத்தையை உற்று நோக்கி உணர்ந்தவற்றை உடனுக்குடன் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அப்சர்வர் அந்த டெஸ்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்க யாரை பண்ண போகிறாங்களோ அவங்கள வந்து பண்ணாக்கா உற்று நோக்கி எப்பப்போ என்னென்ன டேட்டாஸ் கிடைக்குதோ அதை அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்பல்வேறு குறிப்புகளை பின்னர் ஒப்பு நோக்கி ஆராய்தல் வேண்டும். இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா நோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பண்ணால் அது எல்லாத்தையும் ஆராயணும். உற்று நோக்கப்படுவோனது நடத்தையின் ஒரு கூறினையே ஒரு சமயத்தில் கவனித்தல் நன்று. அப்போ நம்ம யாரை உற்று நோக்கிறோமோ அந்த டைமில் ஒரே ஒரு நடத்தையை மட்டும் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தாம் பிறரால் கவனிக்கப்படுகிறோம் என உற்று நோக்கப்படுவர் உணர்வோராயின் கூச்சத்தின் காரணமாக அவனது நடத்தை இயற்கையாக அமையாது போய்விடும். சப்போஸ் வந்து பண்ணாக்கா நம்ம உற்று நோக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அவங்களுக்கு கூச்சத்தின் காரணமாக அவங்களுடைய நடத்தை வெளிப்படாமல் போகலாம். ஆதலில் உற்று நோக்கப்படுவருக்கு தெரியாமலேயே அவர் நடத்தை ஆராயப்பட வேண்டும். அப்போ யாரை உற்று நோக்கிறோமோ அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த டெஸ்ட் பண்ணணும். அடுத்து உற்று நோக்கலின் வழியே பெறப்படும் கருத்துக்கள் உண்மையானவையாக அமைய வேண்டுமாயின் நமது அனுபவங்களையும் ஊக்கங்களையும் கவனித்தறிய விவரங்களுடன் உற்று நோக்குவோர் கலக்கக்கூடாது. அப்போ உற்று நோக்கலின் வழியே பெறப்படும் கருத்துக்கள் உண்மையானவையாக அமைய வேண்டுமாயின் நமது அனுபவங்களையும் ஊகங்களையும் கவனித்தறிந்த விவரங்களுடன் உற்று நோக்குவர் கலக்கக்கூடாது. அப்போ உற்று நோக்கி ஒருத்தருடைய நடத்தையை டெஸ்ட் பண்ணுறோம். அதில் நம்மளுடைய யூகங்கள் நம்மளுடைய அனுபவங்கள் அதோடு கலக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். உற்றுநோக்கலில் முறையான பயிற்சி பெற்றோரை உற்றுநோக்க அனுமதிக்க வேண்டும். அப்போ உற்றுநோக்கலில் யார் வந்து பண்ணாக்கா முறையாக பயிற்சி பெற்றிருக்காங்களோ அவங்கள தான் அனுமதிக்கணும். புறவயத்தன்மையை அதிகரிக்க உற்றுநோக்கலில் கேமரா, டேப் ரெக்கார்டர், ஒரு வழி பார்வையை
அனுமதிக்கும் கண்ணாடி தடுப்புகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அப்போ உற்றுநோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புறவயத்தன்மையை அதிகரிக்க கேமரா யூஸ் பண்ணலாம், டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு வழி பார்வையை அனுமதிக்கும் கண்ணாடி தடுப்புகள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். எதை உற்று நோக்க வேண்டும், எவ்வளவு காலம் இதில் ஈடுபட வேண்டும், உற்றுநோக்கலின் நோக்கம் முதலியவற்றை முன்கூட்டியே உற்று நோக்குவருக்கு உணர்த்திட வேண்டும். அப்போ உற்று நோக்கும் போது எதை உற்று நோக்கணும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உற்று நோக்கலினுடைய நோக்கம் என்ன. ஸோ இதெல்லாம் முன்னாடியே சொன்னால் தான் அதோடைய நல்லா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து உற்று நோக்கலின் பயன்பாடு. ஆசிரியர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்க மாணாக்கன் எவ்வாறு நடந்து கொள்கிறான். அப்போ ஆசிரியர்களுடைய கவனத்தை ஈர்க்க மாணவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான், அதுக்காகவும் இந்த உற்றுநோக்கல் யூஸ் ஆகும். நடத்தையில் ஆதிக்கப்போக்கு மிகுதியா அல்லது பணிவு மிகுதியா. நடத்தையில் ஆதிக்கப்போக்கு இருக்கா இல்லை பணிவு இருக்கா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வகுப்பு செயல்களில் மாணவன் எந்த அளவுக்கு பங்கு பெறுகிறான் என்பனவும் அவனது படிப்பு பழக்கங்கள் ஒப்படைப்புகளை முடிக்கும் திறன் வினாக்களுக்கு அளிக்கும் தற்கட்டுப்பாட்டின் அளவு சமூக பண்புகள் மொழித்திறன்கள் மொழி குறைபாடுகள் உடல் புலன் குறைபாடுகள் வகுப்பில் கவனம் தண்டனை பற்றிய அவனது மனப்பான்மை போன்றவும் ஆசிரியரால் உற்று நோக்கப்பட்டு திரள் பதிவேட்டில் குறிக்கத்தக்கன. அப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து பண்ணாக்கா உற்று நோக்கலாம் அப்படின்னாக்கா அவனுடைய படிப்பில் பழக்க வழக்கம், ஒப்படைப்பு முடிக்கும் திறன், வினாக்களுக்கு அளிக்கும் தற்கட்டுப்பாட்டு செல்ஃப் கண்ட்ரோல் அளவு, சமூக பண்புகள், மொழி திறன்கள், மொழி குறைபாடுகள், உடல் புலன் குறைபாடுகள், வகுப்பில் கவனம், தண்டனைகளை பற்றி அவனது மனப்பான்மை, இது எல்லாத்தையும் உற்று நோக்கி பதிவேட்டில் பதிச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பண்ணாக்கா உற்று நோக்கல் முறை. அடுத்தது வந்து பண்ணாக்கா இன்னொரு பார்ட் வீடியோவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.